நான் ராமாயணத்துல என்ன செய்யறோம், வாலி ஒரு நோயாளி உணர்வு வரப்போகும்போது ஒரு கோவிக்கின் உணர்வோ பிற தீமை செய்வன் உணர்வுகளோ அதெல்லாம் வலிமை மிக்க சக்தி. கோபப்படுறவன் பார்த்தா நம்மளுக்கும் கோபம் வரும், வேதனை பெறவன் பார்த்தா நம்மளுக்கும் வேதனை வருது, நோயோட வேதனை பெறவன் பார்த்தா நாமும் சோர்வடைகிறோம். இதுகளெல்லாம் செய்து வாலி ராமன் என்ன செய்யறான், அந்த குகைமையில இருக்கக்கூடிய பாறை போட்டு மூடிறான். வாலி வராதபடி அதை தடுத்து என்ன செய்யறான். சுக்ரீவன் என்ன யாரு, துருவ நட்சத்திரம், சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படுவதை எடுத்து பரவுது. அப்போ அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும். நீங்க அடைச்சிட்டு இந்த உணர்வு என் உடல் முழுதும் படணும், என் ரத்த நாணங்களை கலக்கணும்னு சொல்றோம். அதை சொல்லி அந்த நோயால் உடல் நலம் நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி வேடிக்கை பார்த்தாங்க கூட அடுத்த நிமிஷம் இந்த துரஞ்சத்தை எடுத்துக்கொண்டா அந்த உடனே நீங்க அடைச்சிட்டு என் ரத்தங்களை கலக்க வேண்டும் என்று அப்படி இது ஊழ்னாலும் இது விளைகிறது. அப்ப அவன் நல்லவனாகணும், நல்ல நிலையாகணும், அவன் எதிர்காலம் இருக்கணும், சிந்தி செயல்படணும், சண்டை போறவனை பார்த்தா உங்களுக்கு ஒற்றுமையா இருக்கணும், அதே சமயத்தில் மகிழ்ச்சி நான் சக்தி பெறணும், இவங்க நோய் நீங்கணும், நல்லா இருக்கணும். பையன் குழந்தைய சேட்டை பண்ணிச்சுன்னா சரி, உடனே நம்ம காத்தனம் வருது, கோபம் வருது. அப்ப எது செய்யுது, அந்த பிள்ளை செய்வதற்கு நம்ம உணர்வுக்கும் ஒத்துக்கலைன்னா நம்ம உயிரை பற்றி வெறுப்பு வரும். அப்ப அந்த வெறுப்பை நம்ம என்ன செய்யணும், ஈஸ்வரான்னு சொல்லி தடைப்படுத்தி உள்ளுக்கு அதை இயக்கிறாதபடி என் உணர்வின் நாதத்தை அடக்கணும். அப்ப என்ன விஷயம், நாம் நகுந்த உணர்வு தான் நம்மை ஆளுது. ஆக இந்த அரங்கத்தில் ஒரு நாதத்தை கொண்டு இங்க வருது. ஆகவே நம்ம எதை செய்யணும், ஈஸ்வரான்னு சொல்லி இந்த நாதத்தை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் முறை இந்த நாதத்தை மாற்றும், இந்த உணர்வின் தன்மை கொண்டு அதை அடக்கணும். நம்ம ரத்த நாணங்களை கலந்து இது பண்ண கொஞ்சம் சார்ந்தங்கள். இப்ப நீ சிந்திச்சு பாருமா, நீ செய்தது எனக்கு எப்படி கோபம் வருது பாத்தியா, கோபம் வராம இருக்குன்னு எப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் நடக்கணும். இந்த உணர்வின் சொன்னோம்னா குழந்தை இருக்கும். நான் படிக்கணும்னு ஆசைப்படுறோம், கொஞ்சம் குறையாயிடுச்சுன்னு நாம என்ன செய்யறோம், எப்ப பார்த்தாலும் படிப்பு சுத்திக்கிட்டே இருக்குது, எதை பார்த்தாலும் மறந்து போகுது அப்படின்னு நாம சொல்றோம். இது ஜாஸ்தி கூட்டி நமக்குள்ள எடுத்து அந்த குழந்தைய திரும்ப என்ன ஆகும்போது சுத்தமாக மக்காக்கி விடுறது நாம தான் காரணம். இந்த மாதிரி துணை நட்சத்திரத்தின் பேரில் எடுத்து அந்த உடல் முழுதும் படர்ந்து சிந்திக்கும் ஆற்றலும் கல்வி ஞானமும் கருத்தறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்ற குழந்தை பற்றி நாம் பாசமா இருக்கும் போதெல்லாம் அந்த அருளை பெற வேண்டும் என்றுதான் நாம் எண்ணம்னா அந்த குழந்தை நிச்சயம் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் நீங்க படிக்கும் போதுதான் எப்பானா அது நினைக்கும் போதெல்லாம் யாராவது சொன்னா இதே ஞாபகம் வந்து நாம் சொன்னோம்னா படிக்கிற இடத்துல ஞாபக சக்தி வராது. ஞாபக சக்தி குறையிறதுக்கு தாய் தந்தை காரணமாயிருக்கு. காரணம் இதே உணர்வு படிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்குது, பக்குவமான உணர்வை பதிவு செய்வதில்லை. அதே மாதிரி வந்து இப்ப நாம சிநேகருக்கு நன்மை என்றும் விக்கலாகுது, துரோகம் செய்தானா புறப்படும். நீங்க பாசத்தால் குழந்தை மேல எப்படி இருக்குன்னா இந்த உணர்வு நடக்கும், அவன் சிந்தனை இல்லாம இந்த உணர்ச்சியை தாக்கினா சிந்தனையற்றவனா மாறும். இப்ப எது செய்யறது, சந்தர்ப்பங்கள் நமக்குள் சரியான நிலையை சீராக்கவில்லை என்றால் அது நம்மையும் நாம் எண்ணிய எண்ணத்தையும் மாற்றி நமக்குள் பகமை உணர்வை தான் ஊட்டுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் தப்பணுமா இல்லையா? ஏன்னா இந்த புது வீடு நாம கட்டி இருக்கிறோம், இங்க வந்து பேசுறோம். இந்த புது வீட்டுல வந்து எல்லாரும் எத்தனை விதமான வேலைகளை செய்வாங்க. வீட்டுல வேலை செய்யறவங்க என்ன செய்யறாங்க, அவன் கஷ்டத்துக்கு கஷ்டமான சங்கடப்பட்டு கொடுக்குறாங்க. சில நேரங்கள் அவங்களுக்கு தெரியாம கோவமா பேசுவாங்க. அங்கிருந்து வரப்போகும்போது கட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தனை இவன் மனசுக்கு மட்டும் இல்லைன்னா இப்படி கட்டுறாங்க, என்ன உதவி என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அதை என்ன செய்வாங்க, ஒரு சிலர் என்ன செய்வாங்க, நாம கெட்டுன்னு நினைக்கிறோம் முடியலையே அப்படின்னு உள்ளுக்கு பார்க்கும்போது நினைப்பாங்க. நாம பார்த்தவன்னு நினைச்சு அந்த உணர்வு எடுத்து இவர் இப்படி நினைச்சிட்டு போறாரு அப்படின்னு நினைப்போம். ஏன்னா இந்த உணர்வுகள் எல்லாம் கலந்து இந்த கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் விதங்கள் எத்தனை விதமான நுகர்ந்துடும். அப்ப இந்த மாதிரி கட்டடங்கள் கட்டும் போது தியானோடினா அவருக்கும் நம்ம மேல் நல்ல பாசங்கள் வரணும், அவரும் இதே போல உயர்ந்த வீடுகளை கட்டணும், அந்த உயர்ந்த வீடுகளை கட்டக்கூடிய செல்வம் வரணும், கட்டடம் வேலை செய்யறவங்களுக்கு உயர்ந்த நிலை வரணும், அவங்களும் நல்லதா இருக்கும்னு அடிக்கடி நாம் நினைக்கணும். அவன் செய்யறது வேலை செய்வாங்க, அவங்க வீட்டுல சங்கடமா இருக்கு, அந்த சோரோடு வந்து செங்கல் இருக்கிறோம் அந்த கவலையில இருப்பான், ரெண்டாவது எடுத்து கொடுக்க மாட்டேன். கொத்தவன் ஏன் நான் சொல்லிக்கிட்டே இருக்க அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவோம். இப்ப நாம் போகும்போது மாதிரி சொன்னா
ஏன் இந்த பிள்ளைங்க வேண்டாம் நீங்க தள்ளி விட்டுங்க அப்படிம்பாங்க. இந்த உணர்வுல எங்க சொல்லுது? இந்த உணர்வு கேட்டவுடனே நம்மளுக்கு சொல்லுங்க. இதே உணர்வு நம்ம கட்டடம் கட்டும்போது ஒவ்வொரு மேக்னெட் வந்து அதுல பதிவாயிருக்கு. இதை போன்ற நிலைகள் எல்லாம் நீக்கிறதுக்குத்தான் இப்ப நம்ம உபதேசம் கொடுக்கிறது இந்த வீட்டுல பதிவாகுது. ஆக இந்த பதிவின் தன்மை என்ன செய்யுது? நாம் சிந்திக்கக்கூடிய நிலை வரும். ஆகவே இதெல்லாம் சந்தர்ப்பங்கள் ஏற்படக்கூடிய நிலையும். வீடு கட்டும்போது நல்லவர்களும் வருவாங்க, கெட்டவர்கள் வருவாங்க. இல்ல கெட்டும்போது கொஞ்சம் பொறாமை உள்ளவர் வந்து புகுத்தாங்கன்னா ஆண் விட்டா போறோம். இது இருக்கு. அதுதான் இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நம்ம மாத்துறதுக்கு நாம் இதை சொல்லுவோம். சில பேர் விருப்பம் நல்லா ஒரு மாதிரி பேசுவாங்க, நானும் கெட்டி பாக்குற முடியல, பாரு எப்படி கேட்டாலும் பணம் எப்படி வந்ததோ அப்படின்னு இந்த சங்கடத்தோட இந்த பதிந்த உடனே என்ன செய்யுது? நம்ம சொன்ன உடனே நம்ம மனசுல முதல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். இப்படி நம்மள அறியாமலே அப்பா ஞானிகள் என்ன செய்யணும்? பேசிட்டு இருக்காங்கல்ல, அமைதியா இருக்கணும். மாதிரி இதை நாம எப்படி என்ன செய்யணும்? இந்த மாதிரி வரப்போம் அப்பப்போ நம்ம ஆத்ம சுத்தி செய்யணும். இதுல பொதுவா நம்ம இருந்து பேசினாலும் கூட இங்க வர்றவங்களும் மேக்னெட் இதுல கொஞ்சம் பதிவாயிரும். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? இதை நம் உயிரான நெருப்பில் போடுறோம். இந்த உணர்வு இங்க பரவுது. இந்த உணர்ச்சி நாம் சிந்திக்கும் அலைகளாக இங்க படருது. நாம யாகம் செய்து என்ன செய்வாங்க? அக்னி குண்டத்தை போட்டு அந்த சோமபானை இந்த பானை இந்த இதெல்லாம் போட்டு அர்ஜுனை செய்து இங்க என்ன செய்யறாங்க? யாகத்தை வளர்க்குறாங்க, புகை மூட்டத்தை போடுறாங்க. உட்கார்ந்தவன் என்ன செய்யுது? இப்ப புகை மூட்டத்தை கண்டவன ஒவ்வொரு முகமும் சொல்லி எதை வச்சு நீங்க அக்னி குண்டம் செய்வதற்கு தோஷத்தை போக்குறதுக்கு இதை செய்யறாங்க. இந்த உணர்வின் தன்மை என்ன செய்து இங்க படரும். அப்ப படரும் போது யாகவை நடத்துறதுனால என்ன பயன் இருக்கு? இப்ப நம்ம உயிரான நெருப்பில் இந்த உணர்வை போடும். ஒவ்வொரு உணர்வுகளும் தெரியுது. நாம எப்படி இருக்கு நீங்க தெரிய ஆரம்பிக்கிறீங்க. தெளிஞ்ச உணர்வு இங்க படருது. அப்ப அவங்க தெளிவாக்கும் உணர்வுகள் இங்க படருது. நீங்க யாகத்தையும் மந்திரத்தை சொல்லுவாங்க, நீங்க அதை எடுத்துவாங்க இதை எடுத்துவாங்க, அதுக்கு ஆசைப்படுங்க இதுக்கு ஆசைப்படுவாங்க. இப்போ இந்த உணர்வு பதிவு செய்யும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வருவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன செய்யுது? இதை போக்க முடியுமா? உங்க உடலில் உள்ள உணர்வுகள் பதிவாக இதை நீக்கினால் வழியே அவர்கள் செய்வதில் நீங்க ஒண்ணு செய்யணும். இதெல்லாம் சாங்கி சாஸ்திரம். இப்ப நெருப்பால் எடுத்து அதுக்குள்ள மந்திரங்களை சொல்லும். இப்ப நோயாளியை நாம் அடிக்கடி நாம கேட்கிறோம் என்றால் இது பதிவாயிட்டால் நோயாளி இறந்தார், அவர் மேல யார் பற்றுவதோ அந்த ஆன்மா இந்த உடலுக்கு வந்துடும். இதே போல மந்திரங்களை சொல்லி நாம் பழக்கப்பட்டு கொண்டால் நாம் இறந்த பின் எதற்கு மந்திரம் எதற்காக செய்தோம் அப்படி இந்த மந்திரங்களை சொல்லப்படும் போது அந்த இறந்த பின் இந்த மந்திரம் சொன்னா நம்ம ஆன்மாவை கைவெளிப்பட்டவன் இந்த அரசர்களால் செய்யப்பட்ட நிலைகள். அப்போ அவன் கைவெளியை செக்கிட்டு அவன் என்ன சொல்றான்னு இந்த ஆன்மாவில் உணர்வு பாய்ச்சி இது இயக்க ஆரம்பிச்சு நாம எல்லா வேலைக்கும் அடிமையாயிட்டு வேண்டும். ஆக இந்த உடலை விட்டு சென்ற பின் உணர்வு தக்கதால் இயக்கும் இந்த உயிர் அது மற்றவன் கையில் அது தந்திரமா ஏமாற்றிட்டான்னா இந்த உணர்வு இந்த உடல் இருக்கும்போது நமக்குள் உணர்வாக்கி அரசர்கள் நம்மை கைவெளிப்படுத்துறதுக்கு என்ன வேலையோ அதைத்தான் செய்தார்கள். நம்ம நாடு மட்டுமல்ல, உலக ரீதியிலேயே அரசர்கள் மதத்தின் அடிப்படையில் தன் மக்களை ஒன்றாக்கி அவன் கேட்கும் மந்திரத்தின் சொல்லையும் அடிமையாக்கி பின் இறந்த பின் அது கைவெளியமாக்கி தன் நாட்டுக்கு பில்லி சூன்யம் என்ற எதிரிகளை வீழ்த்துறதுக்கு இது பயன்படுத்த அந்த முறையில் தான் நாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தவிர பக்தி என்ற நிலையில் நமக்குள்ள இல்லை. பக்தி என்றால் என்ன? கோயில்ல போய் தேங்காய் பழம் உடைக்கிறதும் அர்ஜுனை பண்றதும் நீ சாமியில வச்சு யாக வேள்வி செய்யறதல்ல. பக்தி என்றாலே கோயிலுக்கு சென்ற தீபார்த்தனை காட்டும் போது அங்கே பொருள் தெரிகின்றது. பொருளறிந்து செயல்படும் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி இயங்குவேன். ஆக நாம் எங்க வீட்டுல அனைவரும் பொருள் அறிந்து செயல்படும். இந்த நான் பார்க்கும் குடும்பம் எல்லாம் அந்த நிலை பெறணும். இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாம் அந்த நிலை பெறணும். நாம் பார்ப்போர் குடும்பம் எல்லாம் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனுடைய பொருள் என்ன? நான் பையனுக்கு நல்ல செல்வமா வளர்ப்போம். அப்ப அவன் படிக்கலைன்னு சொன்னா நாம தெரிஞ்சுக்கிறோமா? ஏன் படிக்கலைன்னு தான் கோபம். அப்ப நம்ம என்ன செய்வோம்? அவன் படிக்கல காரணம் என்ன? உடல் நல்லா இருக்கு, அதே சமயத்துல சிறு தலைவலி இருக்கு. ஆனா கண் கொண்டு பார்த்தோம்னா கண் கண்ணமா இருக்கு, அதனால தலைவலி இருக்கு. கொஞ்ச நேரம் நடக்கலாம இருக்கிறாங்க.
நீ இப்படி புஷத்தை வச்சுக்கிட்டு நீ இப்படி தூங்கி இருந்தாலும் மறுபடியும் பேசினா என்ன பண்ணும்? ஏன் என்ற நிறைகள் பொருளை தெரிஞ்சுக்கும். சரி என்னமாச்சு தலைவலியா இருக்கு கேட்டோம். ஆனா நமக்கு கேட்பங்கிட்டு நீங்க கேட்டு நினைச்சு அடுத்த அப்படி என்ன செய்யும் தலைவலிக்குன்னு சொன்னா நீ இந்த ஏதாவது ஒரு சாக்க சொல்லிதான் பண்ணல அந்த உண்மையின் தன்மை அறிய முடிகின்றதோ? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அது சொல்லலைன்னா இப்படி போகுது. ஆக அந்த இடத்துல சோர்வா இருக்குன்னா நாம தெரிந்து கொள்வதுதான் கோயில்ல விளக்குக்கு போட்டு காட்டுறோம். அப்ப அந்த விளக்கு போட்டு காட்டினா எதுக்கு? அப்ப குழந்தை சோர்வா இருக்குது, என்னமாச்சு தலைவலிக்குதா, இதை மருந்து சாப்பிடுறியா, இதெல்லாம் படிச்சு இல்லைன்னு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ, அதுக்கு வேண்டி என்னமோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நான் பொருள் இந்த இடத்துல செயல்படணுமா இல்லையா? எத்தனை குடும்பத்துல கல்வி கற்கக்கூடிய ஆர்வம் இருந்தாலும் அந்த ஆர்வத்தில் நைட்ல முடிச்சவனும் உடல்ல பித்த சொர்வில் அதிகமானால் தலைக்குன்னார். அதே சமயத்துல கண் கனமாகும், படிக்கும் ஆர்வம் கேட்கறது. அந்த நேரத்துல எப்படின்னு நினைச்சு நெத்துடன் நல்லா படிச்சுட்டா யாரு கூட சேர்த்து கட்டுப்போடான்னு தான் நம்ம சொல்றோமே தவிர அந்த பொருள் அறிந்து செயல்படும் சக்தி இருக்குதோ? இதெல்லாம் நம்ம சந்தர்ப்பத்துல கோயில இருக்குதான் வைக்கிறாங்க தீபம் காட்டுறது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு இல்லையானா அங்க தீபத்தை காட்டுமா என்ன இருக்குது, வாழைப்பழம் இருக்குது, தேன் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆக மலர் மாலை போட்டிருக்குது, வயிறு கிரீடம் இருக்குது, எல்லாம் தெரியுது. அப்ப இது வயிறு கிரீடம் தெரியுது, மலர் மாலைன்னு தெரியுது, வாழைப்பழம் தெரியுது, எல்லாமே தெரியுது. இதே போல அந்த உணரின் தன்மை அந்த பொருள் ரூபத்தை காட்ட பின் அது தெரியும், இது துவைதம். ஆகவே நாம் இதை போல நாம் அறிந்துணர்ந்து செயல்படணும் தான் கோயிலை இப்படி அமைச்சாங்களே தவிர கோயிலுக்கு தீபார்த்தனை காட்டி சாமிக்கு வெளிச்சத்தை காட்டி நாம் தெரிந்து கொள்வதற்கல்ல. ஆகவே அங்க என்ன செய்யறாங்க, இந்த பணத்தையும் இதே எடுத்து என்ன செய்யறாங்க, பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்யறாங்க. இப்ப சாமி மேல ஊத்தக்கூடிய அபிஷேகம் எதற்கு? எல்லாம் கீழே வீணா போகுது. அப்படி வீணா போறதுதான் அடுத்தவங்க பால் அபிஷேகம் எது தெய்வத்துக்கு வீணா போகுது, இதெல்லாம் தெய்வமா அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஆனா சாதாரண மக்களும் நாம் புரிந்து கொள்வதற்காக பாலை அந்த சிலை மேல் ஊத்தும் போது எப்படி அந்த பால் தெரிகின்றதோ இதே போல பாலை போல மனம் பெற வேண்டும் என்று இயங்கும் போது நம் உயிரிலேப்படுது அந்த உணர்வுகள் உணர்ச்சிகளாக நம் மாறுகிறது. இது அபிஷேகம் நடக்கின்றது நமது ஈசனுக்கு. ஆக இந்த பாலை போல மனம் பெற வேண்டும், தேனை போல என் சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும், இந்த கனி போன்ற உணர்வின் தன்மை நாம் பெற வேண்டும் என்ற உணர்வை நாம் தேன் எப்படி இருக்கோ இந்த நிலை கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால் என்ன ஆகும்? இதைத்தான் துவைதம் ஊட்டி காட்டுறாங்க. ஆக அங்கே ஊத்துவது போல நாம் நுகர்ந்தா நம் உயிரிலே படுது. இந்த உணர்ச்சியில் ரத்தங்களிலே கலந்த உடனே என்ன செய்யுது, நம் உடல்ல நல்ல அணுக்களுக்கு அமுது கிடைக்குது. ஒருத்தன் வேதனைப்படுறான், உணர்வை நாம் நுகர்ந்தால் ரத்த உயிரிலே படுது. அந்த ஈசனுக்கு பட்டவுடனே வெறுப்பு முகம் சொல்லிக்கிறது, உடல் சொல்லிக்கிறது, செயல்படுகிறது, கண் சுருங்குது. ஆனா ரத்தத்தில் கலந்த அணுக்களும் சுருங்குது. அப்ப விஷத்தின் தன்மை அடைந்தால் என்ன செய்யுது? இதை நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் இப்படி அபிஷேகத்தை காட்டணும். நாம் நுகர்வது நம் உயிருக்கு அபிஷேகம், அது ரத்தத்தில் கலக்குது, நம் உடல் உள்ள அமுது நல்லதாகும். அப்ப அந்த உணர்வின் தன்மை ஆனால் மகிழ்ச்சி என்ற சொல் வருகின்றது. இதை செய்வதற்கு அந்த உருவத்தை அமைத்து சாதாரண மக்களும் புரிந்து செயல்படுவது. இது நாங்கள் சாமி எல்லாம் நினைச்சு சாமிக்கு தேங்காய் பழம் உடைக்கலாம் என்ன, இவங்க தேங்காய் பழத்தை உடைச்சு பார்க்கறது தான் சாமி கும்பிடுறது, யாகத்தை செய்து பார்க்கறது தான் சாமி கும்பிடுறது. ஆக இதெல்லாம் என்ன செய்யறது, பால விஷயம் தேனா விஷயம் செய்யறதுதான் சாமிக்கு நம்ம மரியாதை செலுத்துறது. அப்படின்னு அந்த சிலைக்கு மரியாதை செலுத்துறத என்னன்றத தவிர அந்த உணர்வை பார்த்து நுகர்ந்து நம் உயிரான ஈஸ்வரனுக்கு நாம் என்ன செய்யுது இதை எடுக்கிறதுக்கு அங்க கொடுக்குறாங்க. கோயில நம்ம மதிக்கிறோமான்னு பாருங்க. அப்ப இந்த தெய்வீக குணத்தை நாம் பெறணும், அந்த தெய்வீக பண்பை பெறணும், தெய்வீக செயலாக இருக்கணும். நான் என் குடும்பத்தில் அந்த நிலை பெறணும், நானே வருவரெல்லாம் நிலை பெறணும், நான் தொழில் செய்யற இடத்துல அந்த நிலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன நினைச்சிருது, உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் பக்தி. எனக்குள்ள இந்த குழந்தை மேல விருப்பம், என் குழந்தைக்கு அந்த அருஞானம் கிடைக்கணும், அருள்வழி கிடைக்கணும், தெளிந்த மனம் பெறணும், கல்வி ஞானம் பெறணும், கருத்திருந்து செயல்படும் தரம் பெறணும், உலக ஞானம் பெறணும், குடும்பத்தில் பற்றும் பாசம் வளரணும்னு நினைக்கிறோம். குடும்பத்துல சங்கடம் ஆகி போச்சு, நினைச்சு அர்ஜுனுக்கு காசு கொடுத்து போட்டு நான் இத்தனை நாள் உன்னைய வழங்குறேனே அப்படி இப்படி பண்ணுது. உண்மையில நான் பக்தியா இருந்து எத்தனை இது பண்ணேன் இப்படி செய்துன்னா நம்ம கோயில பாடுகிறோம். அழுகிற இடமா இது?
அழுக வைப்பதை நீக்கும் இடம் என்ற நிலையில் நாம் ஒன்றுபட்டு வாழக்கூடிய நம்ம அறியாம தவற நீக்கக்கூடிய ஆலயம் என்று யாராவது நினைக்கிறோமா? கோயில போய் எத்தனை பேர் பாருங்க, தொழில் நஷ்டமானாலும் இப்படித்தான் நம்ம போறோம். இதான் நம்ம சிந்திக்கணுமா? ஆக வைரத்தை போல என் சொல் ஜொலிக்கணும், என் செயல் ஜொலிக்கணும், என் வாழ்க்கை ஜொலிக்கணும். இந்த ஆலயம் வருவாரில் அந்த நிலை இருக்கணும், நான் பார்க்கும் குடும்பம் எல்லாம் அந்த நிலை பெறணும் அப்படின்னு சொல் வைக்கணும். என் சொல்லை பார்த்தேன்னு உங்ககிட்ட சந்தோஷமா இருக்கணும். இந்த கோயிலுக்கு வரவங்களாம் அந்த நிலை பெறணும். நான் பார்க்கிற குடும்பம் எல்லாம் அந்த வைரத்தை போல ஜொலிக்கணும். என் குடும்பத்தில் அந்த நிலை பெறணும். நான் தொழில் செய்யற இடத்துல நல்லா இருக்கணும். என்ன வருது, நம்ம தொழில் செய்யற இடங்கள்ல என்ன செய்யணும், ஒருத்தர் காரத்தான பேச்சு, அவங்களுக்கெல்லாம் நல்ல எண்ணங்களும் நல்ல நிலை வரணும். இதை நினைக்கும். அப்ப அந்த வெறுப்பை மறக்கிறோம், அவங்களை ஆதரிக்கிறோம். நான் வந்தால் அதை சொல்றேன், நீங்க வந்தால் விஷயம். என் பிள்ளைய விஷயம் அம்மா அப்பா இல்லாத அந்த நல்ல நிலை வரணும் அப்படி என்னம்னா இந்த குழந்தை நம்ம பகமே மறைக்கும். இந்த கோயில் எதுக்கு? நம் பகமே மறந்து நம்ம ஒற்றுமையா இருக்கிறதுக்கு தான். நம்ம கோயில போய் அசுத்தப்படுத்தணுமே வேற கோயில சுத்தப்படுத்துறோமா? கோயிலுக்கு போனா நம்ம எப்படி இதே போலதான் மலரை போல மனம் பெறணும், மகிழ்ந்து வாடும் சக்தி பெறணும், மகிழ்ச்சியின் நல் வட்டத்தில் வாழணும். இந்த ஆலயம் ஒருவர் அந்த நிலை பெறணும், என் குடும்பத்தில் அதை பேர் பெறணும் அப்படின்னு நாம எண்ணணும். அப்படி எண்ணி வந்தோம்னா யாருக்கு? உங்களை நான் மதிக்கிறேன், என்னை நீங்க மதிக்கிறேன். அப்ப என்ன செய்ய, ராமாயணத்துல என்ன செய்யறான், ராமன் காண்டி வைத்து ஒழிச்சிடும். இப்ப நாம கோயில்ல வந்து என்ன செய்யறோம், தீமைகளை தீமைகளை பூரா முடிச்சிடும். ஆக நாம எல்லோரும் ஒன்னாகணும்னு அரவணைக்கிறோம். சீதா ராமா, கல்யாண ராமா, அந்த சந்தோஷமான உணர்வு நமக்குள்ள என்ன செய்யறோம், வரவழைக்கிறோம். பகமே அங்க ஒடிச்சிடுறோம். இது கோயில். நாம் இதெல்லாம் யாரும் சேரும் உணர்வின் எண்ணங்கள் என்ன செய்யுது என்று ராமாயணத்தில் எவ்வளவு தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. அதை யாராவது நம்ம மதிக்கிறோமா? இப்ப சொன்ன உடனே சாமி என்ன புதுசா சொல்றாருங்க, சாமி தேங்காய் பழம் உடையக்கூடாதா, அபிஷேகம் செய்யக்கூடாது, இப்படி இல்ல ஒரு கோயில் எப்படி கும்பிடுறது அப்படின்னு இப்படி வினாக்கள் எழுப்பிடு. ஆகவே ஞானிகள் காட்டிய நிலைகளை ஏமாத்தோன் கையில சிக்கிட்டு காசு கொடுத்தா அவன் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு நிலையில இருக்கிறோமே தவிர, ஞானிகள் காட்டிய உருவ நிலையை நாம் எண்ணும்போது அது துவைதம், எண்ணி எடுப்பது அத்வைதம், நுகர்ந்து அறிவது விசிஷ்டாத்வைதம். அந்த உணர்ச்சியில் நம்ம இயக்குது. தீமையில நீக்கும் உணர்வானா தீமையில் நீக்கும் உடலாக மாறுகின்றது. அதான் துவைதம். அப்படிங்கிற நிலையில ஞானிகள் இவ்வளவு தெளிவா வச்சிருக்கணும். அதை போல தலைகளை மாற்றில பாக்குறோம். கோயிலுடைய பண்புகளை நாம் இழந்து, கோயிலுடைய நிலைகளை நாம் பண்பை தலைகீழ மாற்றி அந்த அருஞானத்தை இழந்து இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகமாகி, இதை போன கோயில் என்ன ஆச்சு, நான் அவனுக்கு இத்தனை உதவி செய்தேன், என்னை இப்படி மோசம் பண்ணிட்டானே அப்படிங்கிற நிலையில தான் நம்ம கோயில்ல போய் சொல்றோமே தவிர, அவன் அறியாத இருள் இருந்து மீளணும், அந்த அருள் தெய்வத்தின் தன்மை பெறணும், அந்த தெய்வீக பண்பு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ. இது கோயில்ல போய் நினைக்க போகும்போது இதெல்லாம் மாற்றும். அப்ப நமக்குள் பகமை உணர்வு மாற்றிக்கொள்ள நிறைவு. இப்படி ஒருவர் மட்டும் சொன்னா இல்ல, வர்றவெல்லாம் கோயில எல்லாரும் ஒன்று போல சொல்ல வைக்கிறதுக்கு தான் கோயில். நாம இங்க தனிப்பட்ட முறையில சொல்வதற்கும் ஆலயத்தில் போய் அனைவரும் சொல்வதற்கும் அதுவே நம் உணர்வுகள் நமக்குள் தெய்வமாகி நமக்குள் தீவி புகாத செயலாக்கி அருணர்வை நமக்குள் பெருக்கி அன்புகள் அந்த உணர்வை நமக்குள் என்பது பண்புடன் வாழவும் அரவணைத்து வாழவும் இருளை அகற்றவும் தெளிந்த மனம் பெறவனும் தெளிவான வாழ்க்கை வாழவும் இது வரும். இதெல்லாம் உங்க மனதில் தெளிவாய்க்கணும். என்ன சாமி என்னமோ சொல்றாங்க, நானும் ரொம்ப சிரமப்பட்டு 20 வருஷம் கஷ்டம் எல்லாம் பட்டு காடு மேடெல்லாம் அலைஞ்சி குரு சொன்ன வழியில 3 லட்சம் பேரை சந்திச்சு ஒவ்வொரு மனிதனும் தன்னால் கோபிக்கிறான, சந்தர்ப்பத்தால் கோபம் அறிவதான், தன்னால் கஷ்டப்படுறான, சந்தர்ப்பத்தால் வேதனைப்படுகிறான, இதெல்லாம் உணர்வை அறிந்து கொள்வதற்காக 3 லட்சம் குடும்பங்களை சந்திக்கும்படி 3 லட்சம் விதமான உணர்வுகளை அவனால் இந்த குடும்பத்தில் பாதிப்பதும் அவன் செயலளிப்பதும் இதை போன்ற உலகில் எத்தனையோ விதம் நடக்கின்றது. அதை மாற்றுவதற்கு என்ன செய்ய, காடு மேடெல்லாம் காட்டுக்குள் மிருகங்களும் நாட்டுக்குள் மனிதன் மிருகமாகவும் ஆக தனக்குள் வஞ்சகமும் சூதும் கொண்டு மிருகங்கள் எப்படி தன் பசி தீக்க மற்றொன்றை கொள்ளுதோ இதே போல மனிதன் தான் வாழ எத்தனையோ ரூபங்களை மனிதனுக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டு தாய் தந்தையை மறந்து கோயிலுக்கு எதிர்கொண்டு
அன்னை தந்தை தான் நமது முதல் கடவுள். ஏனென்றால் நாம் புழுவாக இருந்திருப்போம், பூச்சியாக இருந்திருப்போம். நம்ம தாய் தந்தையை அழித்திருப்பார்கள். அவர் ஈர்ப்புக்குள் இந்த உயிர் பெறும். புலி மானை அடித்த பின் மானின் உயிரான்மை எப்படி புலிக்குள் போதும், மனிதன் அடிக்கும் போது மனிதன் உணர்வை நுகருதும். தேழு வந்து விட்டா விட்டுருமா? தேளை அடிக்கிறோம், தேழிடம் இந்த விஷயத்திலிருந்து தப்பிக்க. ஆனா தப்பிக்க அடித்தான் உடலை விட்டு வரும் அந்த உயிர் நம் உடலுக்குள் வந்து விடும். மான் வெளியே வந்த பின் புலியின் உறுப்புக்கு எப்படி சொல்லுதோ இதே போல அந்த உயிர் வந்துவிட்டால், ஆக மனித உணர்வை, தாய் தந்தை உணர்வை எடுத்து அது மனிதனாக பெறும் தன்மை. நம்ம மனிதனா உருவாக்கியாரு நமது தாய் தந்தை தான். ஆக நம்மளை தெய்வமா காத்தது யாரு? நமது தாய் தான். அதே சமயத்தில் நாம் நல்லது கெட்டது என்று நம்மளுக்கு நல்ல முறையில் உணர்த்தியது யாரு? நம்ம தாய் தான் முதல்ல. அந்த தாய்மைப்படுற அவசியம் எல்லாருக்கும் தெரியும். தாய்மையா இருக்கும். ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு எத்தனை பாடுபடுவது, எப்படி ஆதரித்து அந்த அழுகை நிறுத்தி தன் தூக்கத்தை கெடுத்து உணவு கூட உட்கொள்ளாத, உணவு உட்கொள்ள நேரத்தில் ஆனா உணவு விட்டு போட்டு தன் தாய் எப்படி காப்பாற்று? அது யாராவது நாம இன்னைக்கு சிந்திக்கிறோமா? தாயை உதைக்கிறவங்களும் தாயை திட்டுறவங்களும் தான் இருக்கிறோம் நிறைய. எத்தனை பேர் இருக்கிறவங்க இப்பவும் சொல்லுங்க, நம்ம நல்லவர்களாக இருப்போம். இருந்தாலும் சந்தர்ப்பத்தை நம்ம நேருக்கு மேப்பா இதை பார்த்து பண்ண உனக்கு இன்னும் புத்தி போக முடியாது, சும்மா குறை சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த உணர்வு நம்ம பரம்பரையா வளர்ந்து விட்டு அறியாம இருளாக மாறிவிட்டு இதுல இருந்து நாம் நேரம் எழுதி விஞ்ஞான உலகில் இன்று எத்தனை நிலைகள் வருது. விஷத்தன்மையால் தாக்கும் உணர்வு வளர்ந்து விட்டது. எந்த நிமிடத்தில் நாம் போறோம் என்று நமக்கே தெரியாது. இந்த வீழலை விட்டு போறதுக்கு முன் அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வை நமக்குள் சேர்த்து இனி நாம் பிறவியில்லா நிலையை அடைந்திருக்கேன். ஆக கணவன் மனைவி கால துருபதியான எடுத்து நமது வாழ்க்கையில் இத்தகைய துயரங்களுடன் தூய்மைப்படி சுத்தப்படுத்தி நமது வாழ்க்கையில் தெளிந்த மனம் பெற வேண்டும், தெளிவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொஞ்ச நேரம் தியானித்து நாம் புதுமடையில் என்ன சொல்லிட்டே போனோம்னா ரொம்ப நேரம் ஆகலாம். அதனால அடுத்து நாம் புதுமடையில் நமது அருள் உணர்வுகள் அனைத்தும் தியானித்து மகிழ்ச்சியின் அருள் சக்தியை படரச் செய்து இந்த குடும்பத்தில் வருவோர் அனைவரும் புதுமடையில் அவர்கள் அருள் ஞானம் பெற வேண்டும், அருள் வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த குடும்பத்தில் வளரும் குழந்தைகள் உலக ஞானம் பெற வேண்டும், உலகை காத்திரும் அறிஞானிகளாக வேண்டும், தெளிந்த மனம் பெற வேண்டும், தெளிவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம் உணர்வுகளை பாய்ச்சுவோம் என்று பிரார்த்தித்து நாம் இப்போது தியானித்துப்போம். சொல்றது உங்களுக்கு நல்லா அர்த்தமாதுங்களா? முதல்ல அம்மா அப்பா திட்டுறவங்களா இருக்காதீங்க. அம்மா அப்பாவுக்கு இந்த கோயிலா நினைங்க. ஏன்னா கொடியன்ற கோயிலும் அதுதான். இதெல்லாம் நாம நல்லா தெளிவாக தெரிந்து கொள்ளணும். நமது தாய் எத்தனை கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தது என்று தாய் வளர்த்த உணர்வை எண்ணினாலே போறோம். இந்த முறைப்படி நீங்க வந்து காட்டுக்குள்ள போய் யானையை தருவது அம்மான்னு சொன்னா போறோம். யானை உங்களை அடிக்குதான்னு பார்க்கலாம். கோயில போய் முருகான்னு சொன்னாங்க ஓங்கி வந்து அடிக்கும். நம்ம அறிவை 6வது அறிவு சரியா நிலை செய்யலன்னா 6வது அறிவு தான் கார்த்திகை. ஆனால் தெரிந்தும் தன் தாயை நாம் வளர்க்கவில்லை என்ற தாயின் உணர்வை நமது உடல் நமக்குள் பதிவு செய்த நிலை உண்டு. திட்டியவனை எப்படி நாமோ அமெரிக்காவிலிருந்தும் புறவோடுதோ அவன் ஆட்சனாக சேருமோ இதே போல தாய் நாம் எப்போதுமே நம் உடலை காத்தவன், என்றுமே நம்ம காக்கப்பட வேண்டும் என்று நினைவில் இருந்த அந்த அலைகள் உண்டு. பதிவான நமக்கு நீங்க இப்ப வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. நம்ம வீட்டுல இருக்கிறோம், அம்மா கிட்ட நீங்க ரொம்ப பேசிடுறீங்க. தாய் என்ன செய்து வெளியில போய் இங்க விழுந்துருச்சுன்னா இந்த மாதிரி உங்க அம்மா வச்சு அதுக்கு அப்படின்ட்டு எப்ப பார்த்தா நச்சுனை விழுந்து எந்திரிச்சாதான் தெரியும். நாம அம்மா அப்பாவுமே வந்து விழுந்து எந்திரிச்சாதான் தெரியும் நாம சொல்லுவோம். அடுத்தாப்படி நீ தாயா நல்லா அடிச்சு போட்டு திட்டி போட்டு அது திட்டிடும்னு வச்சு கோவிச்சுக்கு போயிடுன்னு வச்சு திட்டி போட்டு இந்த பையன் கோவிச்சுக்கு போயிடும். அந்த நேரத்துல போன பையன் எவன் கீழே 2 பேர் அடிச்சுனா அல்லது கீழே விழுந்துட்டான். அட பாவி மணி என்ன இப்பதாண்ட திட்டிட்டு போனேன், கீழே விழுந்துட்டாடு என்னாச்சுன்னு பதறது யாரு? தாய் பதறும். தாய் அடிபட்டு மக்கள் வந்து ஏதாவது செய்யறோமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நம்ம எரியாம இயக்கும் நிலையிலிருந்து மாறி நாம் இந்த நிலைகளை அருண் மகிழ்ச்சியின் உணர்வுகள் புது நிலையில் படர வேண்டும் என்று அருண் நிலையில் நாம் இங்கே தியானித்து நாமும் பெற்று நமக்குள்ள அந்த சக்தியை கொட்டி இந்த புது நிலையில் நாம் சேர்ப்போம். அருள் நிலையை வாழ எல்லோரும் தியானிப்போம்.